தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மீது தமிழக அரசு தொடர்ந்த 3 அவதூறு வழக்குகளில் நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்கு அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கடந்த ஆகஸ்ட் மாதம் மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்தித்தார். அப்போது முதலமைச்சர் ஜெயலலிதாவை அவதூறாக பேசியதாக விஜயகாந்த் மீது தமிழக அரசு சார்பில் மாவட்ட நீதிமன்றங்களில் பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டது. அவற்றில் திருநெல்வேலி, சிவகங்கை, திருவள்ளூர் மாவட்டங்களில் தொடரப்பட்ட வழக்குகளில் இந்த மாதம் 6, 8 மற்றும் 29 தேதிகளில் விஜயகாந்த் நேரில் ஆஜராகும்படி உத்தரவிடப்பட்டிருந்தது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் விஜயகாந்த் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் தனபாலன், செல்வன் ஆகியோர் அடங்கிய அமர்வு திருநெல்வேலி, சிவகங்கை, திருவள்ளூர் மாவட்டங்களில் தமிழக அரசு தொடர்ந்த 3 வழக்குகளில் விஜயகாந்த் நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்கு அளித்து உத்தரவிட்டது. இதுகுறித்து விளக்கம் அளிக்கும்படி தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சாதாரண குடிமக்கள் தமிழக முதலமைச்சரை போயஸ் கார்டனுக்கோ அல்லது கொடநாட்டுக்கோ சென்று சந்தித்து தங்களது குறைகளை தெரிவிக்க முடியாத சூழ்நிலை உள்ளது என்று பேசியுள்ளார். இந்த பேச்சிற்கும் மக்களுடைய குறைகளுக்காக பேசிய பேச்சிற்காக தமிழக அரசு இந்த அவதூறு வழக்குகளை தொடர்ந்துள்ளது. இந்த உயர்நீதிமன்ற உத்தரவின்படி இந்த 3 மாவட்டங்களிலும் கேப்டன் அவர்கள் நேரடியாக ஆஜராவதிலிருந்து இடைக்கால விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது.